இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. Today's Bible verse: Brethren, I do not count myself to have apprehended, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead. I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. Philippians chapter 3 verses 13 and 14. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை அவசியம். என்னால் எவ்வளவு முயல முடியுமோ அவ்வளவு முயல்கிறேன் என்கிறார் பவுல். பாக்கி நம்பிக்கையை பெற்ற ஒவ்வொருவரும் இப்படியே முயற்சிக்க வேண்டும். இதற்கு நம் சுய திட்டங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். நம் வாழ்வின் போக்கு தேவனை நோக்கி மாற வேண்டும். பொதுவாக நம்மில் ஒரு குழப்பம் காணப்படுகிறது. அது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா எனும் கேள்விதான். இது சாத்தானின் வேலை. தேவ அங்கீகாரத்திற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்று எப்பொழுதும் அவன் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கிறான். அது நம்மில் தோல்வி உணர்வை ஏற்படுத்துகிறது. இனியும் நான் ஏன் அதற்காக முயற்சிக்க வேண்டும் எனும் எண்ணத்தை தந்துவிடுகிறது. எனவேதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் என்று பவுல் ஊக்குவிக்கிறார். கடந்த கால தோல்விகளும் மன வருத்தங்களும் அவமானங்களும் இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமையின் மேல் சந்தேகத்தை எழுப்ப நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தேவனிடம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டும் போது அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து ஓடும்படி ஊக்குவிக்கிறார். பந்தய பொருளான ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. ஓட்டத்தை நிறுத்தினால் தோற்றுவிடுவோம். கடைசி மட்டும் ஓடினால் கிரீடம் நமக்குத்தான். ஒன்று செய்கிறேன் எனும் சொற்றொடர்கள் பவுல் சரியான திசையில் ஓடினதையும் அவர் முயற்சியின் தீவிரத்தையும் சுட்டி காட்டுகின்றன. இந்த பந்தயத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் இதைவிட அவசரமானதோ முக்கியமானதோ இல்லை என்றும் அவர் சொல்கிறார். இந்த பந்தயத்தில் நாம் ஓடும்போது பரலோக உதவிகளையும் பெறலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி அறிதலோடு கூறுகிறார் பவுல். ஓடுங்கள், அப்பொழுது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.